அது தண்ணி கட்டுறாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் இந்த கருவேப்பிலை தாங்க சும்மா ஒரு கொத்து எடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வதங்கிடுச்சு. இப்போ வதங்கும் போது ரொம்ப வதங்கினா நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள் இவ்வளோ வதங்கினா போதும். இதே நல்லாயிருக்கும். எப்போதுமே இது ரொம்ப வதங்க நல்லா இருக்கும். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம். அது மண் இருக்குதியா? அங்கே டிவி முன்னாடி மண் வச்சிருக்கேன். மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போதுக்கா கொஞ்சம் நல்லா தோதா இருக்கு. போதுமா மல்லித்தலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் நல்லா வெந்த பின்னாடி தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அவங்களுக்கு கூட டீ போட்டு கொடுக்கலாம்ல. அதே அவங்களுக்கு அவங்ககிட்டேன் போடு பூராட்டி இன்னத்துக்கு ஒதுக்குற பூரம் போடவா. அப்புறம் அதை மிச்சம் வச்சு என்ன செய்வா? இதுலேயே கூட டீயை போட்டு விட்டலாம்ல. சரி ஓடி தக்காளி சாறு அதில் ஊற்றிடலாம். இந்த இறக்க போகுதுல எப்படி வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிருச்சு. இறக்கிடலாம். அப்புறமா நாங்கள் தாளிக்கும் போது காட்டுறோம்.